வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஹரிஹர பிரம்ம யோகம் பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். ஹரிஹர பிரம்ம யோகம் என்றால் என்ன? ஹரிஹர பிரம்ம யோகம் எப்படி உருவாகிறது? இந்த யோகமானது அற்புதமான பலன்களை தரக்கூடியதாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் 2 மற்றும் 8 மற்றும் 12ஆம் வீடுகளில் அனைத்து கிரகங்களும் அமர்ந்தால் இந்த யோகமானது உருவாகிறது. இதற்கு மாறாக ஏதாவது ஒரு கிரகமானது 2ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ அமர்ந்திருந்தாலும் இந்த யோகமானது உருவாகிறது. மொத்தத்தில் 2, 8, 12 ஆகிய வீடுகளின் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதாகவும் கருத்தில் கொள்ளலாம். ஹரிஹர பிரம்ம யோகம் பற்றி தெரிந்து கொள்ள நாம் இப்பொழுது ஒரு உதாரண ஜாதகத்தினை பார்வையிடலாம். முன்னாள் பாரத பிரதமர் VP சிங். இவர் பிறந்தது கடக லக்னம், கடகத்தில் குரு, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசுவில் சனி, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன், சூரியன். ஹரிஹர பிரம்ம யோகம் ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 2 மற்றும் 8 மற்றும் 12ஆம் வீட்டு அதிபதியின் தொடர்பில் உருவாகக்கூடியதாகும். இவருடைய ஜாதகத்தில் கடக லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் அதாவது சூரியன் மற்றும் புதன் இணைந்து 12ஆம் வீட்டில் அதாவது மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு 8ஆம் இடத்தோன் சனி. இவர் கடக லக்னத்திற்கு 6ல் அதாவது தனுசுவில் அமர்ந்து 12ஆம் வீட்டினை பார்வையிடுகிறார். அதாவது 2ஆம் வீட்டோன் சூரியன், 8ஆம் வீட்டோன் சனி, 12ஆம் வீட்டோன் புதன் ஆகிய மூவரும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பில் இருக்கின்றனர். எனவே ஹரிஹர பிரம்ம யோகம் அழகாக உருவாகி இருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் குரு கடகத்தில் உச்சம் பெற்று பஞ்சமகாபுருட யோகத்தில் அம்ச யோகத்தினை தருகிறார். ஆனால் இவருக்கு சொல்லிக் கொள்ளும்படியான பஞ்ச பரிவர்த்தனை யோகங்கள் எதுவும் இல்லை. எனவேதான் இவருக்கு தொடர்ந்து அரசாலும் பதவியானது கிடைக்கப்பெறவில்லை, யோகமானதும் தொடர்ந்து கிடைக்கவில்லை. ராகுவின் லக்னமான மீனத்திற்கு 4ல் புதன் பஞ்சமகாபுருட யோகத்தில் பத்திர யோகம் தருகிறார். ராகுவின் லக்னமான மீனத்திற்கு 5ல் குரு பஞ்சமகாபுருஷ யோகத்தில் அம்ச யோகத்தினை தருகிறார். இப்படியாக இவருக்கு பிறந்த லக்னத்திற்கு யோக கிரகங்கள் உதவி இருக்கின்றன. ராகு லக்னத்தின் வழியாகவும் யோக கிரகங்கள் உதவி இருக்கின்றன. இந்த யோகங்கள் இருந்தாலும் ஹரிஹர பிரம்ம யோகம் இவருக்கு பெருமளவில் யோகத்தினை தருவதில் பங்களிப்பினை தந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனாலும் பாருங்கள், வயதான காலத்தில் சிறுநீரக கோளாறுகள் அவதிப்பட்டால் தினம்தோறும் டயாலிஸ் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. அதற்கு என்ன காரணம்? இவருக்கு ராகு லக்னமான மீனத்திற்கு 3, 8 ஆகிய வீடுகளுக்குரிய அதிபதி அதிபாவியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இவருக்கு பெரும் தொல்லைகளை கொடுத்தது. இவருக்கு பிறந்த லக்னமும் ராகு லக்னமும் இணைந்து தரும் யோகங்கள் குறைவு. எனவேதான் யோகங்கள் நல்ல பலன்களை தந்தாலும் தெளிவான பலன்களை கிடைத்தாலும் அவ்வப்போது சிரமங்களையும் சந்திக்க நேரிட்டது. பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு விதியை நாம் கட்டாயம் கவனிக்க வேண்டும். அதாவது சனி சுக்கிரன் கூட்டணியாகும். சனி சுக்கிரன் இருவரும் ஒரு கூட்டணியாகும். இவர்கள் ஒருவருக்கொருவர் கேந்திர கோணத்தில் அமர்ந்திருந்தால் பெரும் புகழும் நற்பலன்களும் ஒருவருக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் ஒருவருக்கொருவர் மறைந்து அமைந்திருக்கிறார்கள். சனிக்கு 6ல் சுக்கிரனும் சுக்கிரனுக்கு 8ல் சனியும் அமர்ந்ததால் சிறுநீரக கோளாறால் அவதிப்பட்டார். அதுபோலவே ஜோதிடத்தில் மற்றொரு கூட்டணி கிரகங்களான குரு செவ்வாய். இவர்கள் ஒருவருக்கொருவர் கேந்திர கோணங்களில் அமர வேண்டும். ஆனால் இங்கு குருவிற்கு 2ல் செவ்வாய் நன்றாக அமர்ந்திருந்தாலும் செவ்வாய்க்கு 12ல் குரு அமர்ந்திருப்பது பின்னடைவாகும். இருப்பினும் ராகுவின் கோணத்தை நாம் கவனிக்க வேண்டும். இவருக்கு ராகுவின் கோணத்தில் குருவும் கேந்திரத்தில் சனியும் அமர்ந்து பெரும் புகழினையும் பொருளையும் வாரி வாரி வழங்கினார். இவருடைய யோகமான கிரக அமைவிடமே ராகுவின் கோணத்தில் குருவும் ராகுவின் கேந்திரத்தில் சனியும் பெரும் புகழனையும் பொருளையும் வாரி வாரி இவருக்கு கொடுத்தது என்பதை மறுக்கவே முடியாது. அதாவது ராகுவின் கோணத்தில் 5ஆம் இடத்தில் குருவும் ராகுவுக்கு 10ஆம் இடத்தில் சனியும் அமைந்திருக்கிறார்கள். ஹரிஹர பிரம்ம யோகம் தொடர்புடைய கிரகங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஹரிஹர பிரம்ம யோகம் தொடர்புடைய கிரகங்கள் அதாவது பிறந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோன் சூரியன், பிறந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்தோன் சனி, பிறந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்தோன் புதன். இவர்கள் மூவரும் ராகுவிற்கு கேந்திரத்தில் அமர்ந்து ஹரிஹர பிரம்ம யோகத்தினை வலிமையாக்கவும் பலன்களை தெளிவாக கொடுப்பதற்கும் உதவி இருக்கிறார்கள். ஹரிஹர பிரம்ம யோகம் வலிமை பெற்றால்தான் அரசாலும் யோகம் பெரும் புகழும் பெரும் பணமும் இவருக்கு கிடைத்தது. ஹரிஹர பிரம்ம யோகத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா நேயர்களே? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம்.